கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உதாரணத்திற்கு பார்க்கும்போது, இத்தாலி நாட்டின் புகழ்பெற்ற பாடகர் லூசியானா பவரோட்டி ஒருமுறை இப்படியாக சொன்னார். அவருடைய சிறு வயதில் அவருடைய தந்தை ரொட்டி செய்பவராக இருந்தார். அவர் லூசியானாவை பார்த்து பாடுவதற்கு ஊக்கம் அளித்தார். நன்கு பாடுவதற்கு பாடி பாடி குரல் வளத்தை பெருக்க வேண்டும் என்று அவருடைய தந்தை அவருக்கு அறிவுறுத்தி வந்தார். பின்னர் அக்ரிகோ போலா என்பவரின் கீழ் இருந்து முறையாக பாட்டு பாட கற்றுக்கொண்ட லூசியானா பவரோட்டி தன் தகப்பனிடம் வந்து, நான் பாடல் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக வேண்டுமா, அல்லது பாடகனாகவே இருக்க வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது அவருடைய தந்தை, நீ 2 நாட்காலிகளில் அமர வேண்டும் என்று விரும்பினால் நீ அவைகளின் நடுவே விழுந்து போவாய். உன் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுமானால் ஒரே ஒரு நாட்காலியில் அமரப்பார் என்று அறிவுரை கூறினார். பின் அவருடைய அறிவுரையின்படி நான் 7 வருடங்கள் படித்து முதலாக வெளிப்படையாக பாட ஆரம்பித்தேன். அதன் பின் அபார பாடல்களில் பாடுவதற்கு இன்னொரு 7 வருடங்கள் ஆனது. ஆனால் என் தந்தையின் அறிவுரையின்படி நான் ஒரே காரியத்தில் மாத்திரம் என் கவனத்தை செலுத்தினதனால் நான் தேர்ச்சி பெற்ற பாடகனாக மாறினேன். புத்தகம் எழுதுவதனானாலும் எதை செய்வதனானாலும் முழு முயற்சியுடன் ஈடுபட வேண்டும். எல்லாவற்றையும் விட ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டு அதிலே முழு கவனத்தையும் செலுத்தி முதலிடம் பெற வேண்டும் என்று கூறினார். லூசியானா பவரோட்டி கூறியது, உலக காரியத்திற்காக என்றாலும் ஆவிக்குரிய காரியத்திற்கும் அது பொருந்தும். நாம் உலகம் வேண்டும், தேவனும் வேண்டும் என்று 2 நாட்காலிகளில் உட்கார முயன்றால் 2க்கும் நடுவில் விழுந்து போவோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே. நம்மில் அநேகர் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஆலயத்திற்கு சென்று வந்துவிட்டு, பின்னர் வருகிற வழியிலேயே இறைச்சி வாங்கி வந்து சமைத்து சாப்பிட்டு விட்டு சாயங்காலத்தில் டிவி முன்னால் உட்காருவதுதான். எல்லா நிகழ்ச்சியும் முடிந்த பிறகு எழுவது. பின் ஜெபமாவது ஒன்றாவது படுத்து தூங்கி அடுத்த நாளிலிருந்து வேலைக்கும் வீட்டுக்கும் ஒரே ஓட்டம்தான். இதில் கர்த்தருக்கு எங்கே நேரம்? யாராவது ஊழியக்காரர், "என்னய்யா ஜெபிக்கிறீர்களா?" என்று கேட்டால், "எங்க ஐயா ஒரே பிஸி" என்று சொல்வார்கள். ஆலயத்திற்கு சென்று காணிக்கை போட்டுவிட்டு வந்தால், ஏதோ பெரிய காரியத்தை செய்துவிட்டு வந்ததை போன்ற நினைப்பு. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று கர்த்தருக்கு நாம் போடும் காணிக்கை எந்த வகையிலும் திருப்திப்படுத்தும்? நீங்கள் உங்களையே காணிக்கையாக தருவதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உலகத்திற்கும் ஒரு நாளு ஒரே நேரத்தில் நாம் ஊழியம் செய்ய முடியாது. நாம் படித்திருக்கும் ஜியாமெட்ரியில் 2 புள்ளிக்கு இடையில் ஒரே ஒரு கோடு மாத்திரம் தான் வரைய முடியும். ஒரு புள்ளியிலிருந்து அநேக கோடுகளை ஆரம்பிக்கலாம். ஆனால் அது முடியும்போது அது வேறு இடத்தில் தான் முடியும். ஆகவே நமக்கும் தேவனுக்கும் இடையில், அல்லது நமக்கும் உலகத்திற்கும் இடையில் ஒரே ஒரு கோடு மாதிரி உறவு தான் இருக்க முடியும். 2க்கும் இடையில் இருந்தால் விழுந்து போவோம். இந்த கடைசி நாட்களில் தேவனுக்காக காரியங்களை சாதிக்க வேண்டிய நாம் இப்படி 2 பக்கத்திலும் இருந்தால் யாருக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் நம்மை வேண்டாம் என்று சொல்வாரானால் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போகுமே. யோசுவா இப்படியாக சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சொந்த ஜனம்தான். ஆனாலும் அவர்கள் வழி விலகி வேறு தேவர்களை சேவித்தார்கள். அப்போது தேவனுக்காக யோசுவா வைராக்கியமாய் எழுந்து இந்த வார்த்தைகளை அந்த ஜனத்திற்கு சொன்னார். அதுபோல நாமும் இந்த நாட்களில் கர்த்தரும் வேண்டும், உலகம் வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம்.
கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஜீவிப்போம். உலகமும் அதன் எல்லாமும் ஒரு நாள் அழிந்து போகும். அழிந்து போகின்ற ஒன்றை நாம் சார்ந்து வாழாதபடி அழியாத தேவனை நாம் சார்ந்து கொள்வோம். கர்த்தருக்காக சாதிப்போம். நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்போம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரன்றி எங்களால வாழ முடியாத ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் சீக்கிரமாய் கடந்து போகும். நீரே எங்களுக்கு வேண்டும். இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொன்னீரே. இருமனமுள்ளவர்களாய் அல்ல, ஒரே மனமாய் உம்மை மாத்திரம் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யும். யோசுவாவைப் போல கர்த்தரையே சேவிப்போம் என்று உம்மையே பின்பற்ற கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.